சார் ரூல் சொல்றனால கேட்டுக்கோங்க. இது வந்து இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் காம்படிஷன். வெரி குட். வெரி குட். நீங்க எங்க சொல்லணும்? சொல்லுங்க. இப்போ வெரி குட் சொல்லுங்க. வெரி குட். வெரி குட். ஓகே, நீங்க சொல்லுங்க சார். வெரி குட். வெரி குட். நீங்க மேடம்? வெரி குட். ஓகே, இது மாதிரி நாங்களே புகழ்ந்துப்போம். அந்த மாதிரி ஒரு குவிஸ் இன்டர்நேஷனல் லெவல். ஏன் அப்படின்னா வந்து லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், அதனால தான் இது இன்டர்நேஷனல் லெவல். ஓகேங்களா? அப்போ சிரிக்கலாமா நடுவில் சிரிக்கலாமா? நீங்க மூக்கு கூட சுரிஞ்சிக்கலாம், அதுக்கெல்லாம் எங்க பர்மிஷன் கேட்கலாம். ஓகேங்களா? இதுல பர்மிஷன் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் சார். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு வந்து மக்களுக்கு தெரியணும்ல. ஓ ஆமா, லேடிஸ் ஃபர்ஸ்ட். நீங்க தான் டீம் ஏ, லேடிஸோட வந்திருக்கிற நீங்க டீம் ஏ, நீங்க டீம் பி. குங்குமம் போட்டு சார் உங்க பேர் என்ன? ஸ்ரீதர். ஸ்ரீதர். என்ன பண்றீங்க? கஸ்டம்ஸ்ல இருக்கேன். சார் உங்களை போய் இப்படி சொல்லிட்டேனே. பரவாயில்ல சார், நிறைய பாட்டில்ஸ் தேவைப்படும். நீங்க சொல்லுங்க மேடம். என் பேர் ஜானகி. நீங்க எதுல இருக்கீங்க? கஷ்டமா இருக்கீங்களா இல்ல இப்படி என்ன பண்றீங்க? கஷ்டமா தான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். யார் அவரோட எங்க என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா இதுக்கு முன்னாடி வர்க் பண்ணிருக்கீங்களா? இல்ல, பண்ணது இல்ல. ஓகே, நீங்க தான் டீம் ஏ. ரைட் சார். நீங்க சொல்லுங்க சார். நான் சுனில் குமார். ஏஜிஎஸ் ஆபீஸ்ல வர்க் பண்றேன். என்ன சார்? ஏஜிஎஸ் ஆபீஸ். ஏஜிஎஸ் தியேட்டர். எஸ், ஏஜிஎஸ் தியேட்டர்ல ஏஜிஎஸ் ஆபீஸ். யா ஆபீஸ். யா இட்ஸ் a reputed company. தியேட்டர் மாதிரி தான் நல்லா இருக்கும். தெரியும் சார். உங்க கடமையில வேலை கிடைக்கிறது தான் அவ்வளவு பெரிய விஷயம். ஆமா ஆமா. லைஃப் செட்டில்ட் இல்ல? எஸ். ஓகே, நீங்க சார்? நான் ராஜேஷ் குமார், ஏஜிஎஸ் ஆபீஸ். ஏஜிஎஸ் ஆபீஸ். ரெண்டு ஏஜிஎஸ் ஆபீஸ், ஒரு கஸ்டம்ஸ் அதிகாரி, ஒருத்தங்க வந்து அவங்கள உறுதுணையா இருக்கிறவங்க. இங்க ரெண்டு பேர் தான் டீம் மேடம். இப்போ என்ன அப்படின்னா வந்து ரூல் சொல்லிடுறேன் கேளுங்க. இட்ஸ் இன்டர்நேஷனல் லெவல். ஏன் சொல்றேன்னா கேள்வி எங்கேருந்து வரும்னு எனக்கே தெரியாது. டடக்கு போடக்குன்னு 2 ரவுண்ட் நடக்கும். எனக்கு பதில் எங்க வந்து தெரியாது. அப்படிதான் நார்மலா நடக்கும். ஒரு பையன்கிட்ட இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டேன். என் ஷோல வந்து ரெகுலரா சார் உங்களை ரெகுலர் ஃபேன் அப்படின்னா அவன் உடனே சரி பதில் சொல்ற தம்பினா மோனி அப்படின்னா, தம்பி நீ தப்பா சொல்லிட்டு பாரு, நல்லா யோசிச்சு சொல்லுனா நரேந்திர மோனி அப்படின்னா. ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த குவிஸோட ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதனால தான் இது இன்டர்நேஷனல் லெவல். நல்ல குவாலிட்டியில மியூசிக் அமைச்சிடலாமா? வெரி குட். இதுக்கு பாக்குறதுக்கு 2 ஸ்பெக்டேட்டர் வேற, ஒன்னு பஞ்சுமிட்டாய் தலை, இன்னொன்னு வந்து யாரோட பையன் அவரு? என்னோட பையன். குங்குமப்பட்டோட பையன் வேற இங்க பாக்குறதுக்கு வந்திருக்காரு. சோ குங்குமம் நானே வச்சுக்கிட்டேன். அவர் குங்குமம் கொடுக்கல, நானே வச்சுக்கிட்டேன். இதுல ஒரு பெருமை வேற உங்களுக்கு. சார் இப்போ 2 ரவுண்டு சார். முதல் ரவுண்ட் வந்து டைரக்ட் ரவுண்ட். உங்க டீமுக்கு 5 கொஸ்டின், ஏக்கு 5 கொஸ்டின், பிக்கு 5 கொஸ்டின் கேட்போம். ஏ பி 5 கேட்போம். அப்படி நீங்க கேட்டு உங்களுக்கு பதில் தெரியலனா என்ன சொல்லணும்? பாஸ் பண்ணிடுவீங்க. நீங்க கொஞ்சம் பதட்டத்தை கம்மி பண்ணிக்கோங்க. பாஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 பாயிண்ட் கொடுப்பேன். ஓகேங்களா? மொத்தமா இந்த குவிஸ் முடியும் போது 4 கோடி ஜெயிக்கலாம் நீங்க. வெரி குட். பாயிண்ட் நாங்க எப்படி கேஷா கிடைக்குமா? கேஷா கிடைக்கும். உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு வேலை இருக்குமா? கோடின்னு சொல்றீங்க, பார்க்கலாம். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிடலாமா? போலாமே. சரி, டீம் ஏ ஓட ஆரம்பிக்கிறதோட பி ஓட ஆரம்பிக்கிறது பாக்குறேன் நான். உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். ஏஜிஎஸ் ஆபீஸ்ல வர்க் பண்ற உங்க 2 பேருக்கான முதல் கேள்வி டீம் பி. ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, போலாம். ஓகே, கார் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, இங்கிலீஷ் வார்த்தை. ஆமா. அந்த வார்த்தைக்கான தமிழ் பேர் என்ன? காருக்கு தமிழ்ல என்ன பேரு? நான் கை தூக்கலாமா? நீங்க சொல்லலாம். இது அவங்களுக்கு தான் சரியா. டீம் பி நீங்க தான். மகிழ் உந்து. என்ன உந்து? மகிழ் உந்து. மகிழ் உந்தா? கொஞ்சம் குந்து இருங்க, பார்த்து கரெக்டான்னு பார்த்து சொல்றேன். சார் மகிழ் உந்து ஷுவரா தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியும். ஏன்னா கார்ல நம்ம சந்தோஷமா தானே போவோம், அதனால மகிழ்ச்சியா இருக்கிறது வருது. மகிழ் உந்து. ஓ சூப்பர் சார். நீங்க ஒத்துக்கிறீங்களா அந்த டீம்? உங்களுக்கு சத்தியமா உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியுது எனக்கு. தெரியாது, ஆனா இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, மகிழ் வந்து இந்த குவிஸ்ல இந்த மாதிரி கேள்விலாம் பதிலே சொன்னது இல்ல சார். அதனால தான் வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 1 கோடி. அப்சல்யூட்லி கரெக்ட் ஆன்சர். 1 கோடி பாயிண்ட்ஸ். ரெண்டாவது क्वेश्चन போலாம் சார். ஓகே, அது இது எதுன்னு ஒரு ப்ரோக்ராம் வருது தெரியுமா? விஜய் டிவில கிட்ட 50 வருஷமா வருது. சிவகார்த்திகேயன் சின்ன பையனா இருக்கும்போது ஆரம்பிச்சது. இப்ப மாக்காப்பாக்கு 3 பசங்க பெத்ததுக்கு அப்புறம் போயிடுது. இது தெரியுமா அந்த ப்ரோக்ராம்? தெரியும் சார். அதுல இருக்கிற 3 ரவுண்டோட பேர் என்ன? முதல் ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு. வெரி குட். 2 கோடி. இப்பதான்டா இவன் நம்ம ஷோக்கான ஆளே. ஒரு அதிகாரி நினைச்சு ஒரு பதவிசா கேள்வி கேட்டா தெரியும். முதல் ரவுண்டு, 2வது ரவுண்டு ரிஜெக்டட். நீங்க டீம் ஏ பாஸ். உங்களுக்கு ஏதாவது ஒரு ரவுண்ட் பேர் சொல்லுங்க. உங்க ரெண்டு இது எதுவா? அது இது எது? அதுதான் இதுதான் இதுதான் அதேதான். ஐயோ பைத்தியங்களா சேர்ந்து ஒண்ணா குவிஸ் நடத்துதுன்னு நினைச்சிடாதீங்க அங்கிள். இவங்கலாம் அப்படி கிடையாது, பண்பட்ட மனிதர். இப்ப அதுதான் இதுதான் சொன்ன ஒரு கஸ்டம்ஸ் அதிகாரி. இந்த பக்கம் அது கிடையாதுங்க. ஏதாவது ஒரு ரவுண்டு சொல்லுங்க. தம்பி ஸ்பெக்டேட்டரா வந்திருக்கேன், உனக்கு தெரியுமா? சொல்லுப்பா. சிரிச்சா போச்சு. ஆனா பாயிண்ட்ஸ் கிடையாது. பாயிண்ட்ஸும் போச்சு. இது யாருக்குமே கிடையாது. ஷேர் பட்டன் தான் சார். இதுக்கு 2 கேட்டிருக்கோம். ஒண்ணுக்கு சொல்லிருக்கீங்க, ஒண்ணுக்கு சொல்ல. சார் என் பையன் சொன்னதுக்கு 50,000 கொடுங்க சார். உங்க பையன் சொன்னதுக்கு 50,000. சரி என்ன சார் அல்ப மாதிரி கேட்க? கஸ்டம்ஸ் அதிகாரி நீங்க. நான் தான் உங்களை கெஞ்சி 2 பாட்டில் கேட்கணும். நீங்க என்ன இப்படி கேக்குறீங்க? சரி தம்பி, நீ என்ன வீடியோ எடுத்துக்கிறியா? வேணாம் இப்ப எடுக்காது, அப்புறம் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஏன்னா மூக்கு கொஞ்சம் பெருசா தெரியும் எனக்கு ரேடியோல. 3வது क्वेश्चन சார். யாருக்குமே ஓட்டு போட பிடிக்கல அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க? அதுக்கு என்ன பேரு? நோட்டா. நோட்டாக்கு என்ன பண்ணுவாங்க? 49O.
கவுண்டமணி நடிச்ச படத்தோட பேர் என்ன அப்படின்னு அவங்களுக்கு கேட்கல. ஆ. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. யாருக்குமே ஓட்டு போட பிடிக்கலன்னா என்ன பண்ணும்? வீட்டுல போத்தின்னு பட்டு தூங்கணும். இல்ல, அது வேண்டாம். அங்க போய் அந்த நோட்டா பட்டனை தட்டினா போதும். ஓகே ஓகே சார். இதுவா கேட்குறேன், ஒரு ஏஜிஎஸ் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு ரெப்யூட்டட் மேன்ங்கிறதுனால கேட்குறேன். நீங்க இது வரைக்கும் ஒவ்வொரு வாட்டி எலெக்ஷன் காலர் தூக்கி விட்டுப்பீங்களா? ஒவ்வொரு வாட்டி எலெக்ஷன் நடக்கும்போது உங்களுக்கு ஓட்டு போடுவே போய் உங்க இல்ல, டியூட்டி நான் ஓட்டு போடல, ஏன்னா எனக்கு டியூட்டி இருக்கு. என்ன எலெக்ஷன் டியூட்டியா? ஆமா. ஓ, நீங்க எலெக்ஷன் டியூட்டி பாக்குறவா? ஓ சூப்பர் சார். ஐயோ, எனக்கு வாக்காளர் அடையாளத்துல அடுத்த ஸ்டேஜ் போட்டு சார். நீங்க சார், நீங்க போட்டிருக்கீங்களா? நானும் எலெக்ஷன் டியூட்டிக்கு தான் போயிருக்கேன் சார். ஆனா உங்க ஓட்டை நீங்க முன்னாடியே தபால்ல போடலாம்ல? போட்டிருக்கோம். அது போட்டுருவீங்க. ஒரு இந்திய குடிமகனா எங்க கடமையை நாங்க கண்டிப்பா செஞ்சிருவீங்க. 500 ரூபா வாங்க மாட்டீங்க அதுக்கு? கண்டிப்பா சார். ஓகே சார், சூப்பர் சார், வெரி குட். உங்களுக்கான 4வது கேள்வி. 3த்துல 2 பாஸ் நீங்க. வெரி குட். இந்த டீம் மந்தமா உட்காந்துது. அப்பல இந்த கேடிவில படம் பார்த்துன்னு வெளில. ஓகே, உங்களுக்கான 4வது கேள்வி. பீஸா இருக்குல்ல, ஜலபி இருக்கு. கீழே விஜய் சேதுபதி நடிச்சார் அந்த படம் சார். என்ன சார், ஒரு கொஸ்டினுக்கு அதிகாரி மாதிரி சொல்றீங்க, இன்னொரு கொஸ்டினுக்கு ரொம்ப அராத்தா சொல்றீங்க. அது கிடையாது சார். சாப்பிடுற பீஸா ஜலபினோ ஜப்பி அலப்பினோ அப்பி. அந்த பீஸா எந்த நாட்டோட ஒரிஜின்? இட்டாலி. இட்டாலி. நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார். எலெக்ஷன் டியூட்டி பாக்குறீங்க, உங்களுக்கு பிரச்சனை வராம பார்த்து சொல்லுங்க. நான் தலையை சொரிஞ்சு கூட யோசிக்கிறேன். இட்டாலி தான். இட்டாலி சார். அவர் சொல்றது கரெக்டா சார்? கஸ்டம்ஸ் நல்ல இட்லின்னு சொல்லி. ஐயோ சார், இது ஆதித்யா டிவி ப்ரோகிராம் மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி மொக்க ஜோக்ல அடிக்கூடாது நீங்க, ஓகேவா? இட்டாலி இஸ் அப்சல்யூட்லி ரைட் ஆன்சர். 2 கோடி. 2 கோடி பாயிண்ட்ஸ் இல்ல சார், 3 கோடி. 3 கோடி. சரி, உங்களுக்கான 4வது கேள்வி. இல்ல, இன்ஃபேக்ட் கடைசி கேள்வி. எல மச்சி மச்சி தலை சுத்தி சுத்தி புதி கெட்டு போயாச்சி அப்படின்ற பாட்டு தமிழ் தான். ஆமா. அது அப்படி பாடினது எந்த சிங்கர்? ஒரு தமிழ் சிங்கர் கிடையாது. கண்டிப்பா நாங்க ஆனா தமிழ்ல பாடுற சிங்கர். சார், நீங்க பதில் ஒண்டி சொன்னா போதும் சார். இதெல்லாம் வந்து கொஞ்சம் 10 வருஷம் முன்னாடியே முடிஞ்சு போச்சு இந்த ஜோக்கெல்லாம். உதித் நாராயணன் நினைக்கிறோம். நீங்க நினைக்காதீங்க, சொல்லுங்க எனக்கு. உதித் நாராயணன். எல மச்சி மச்சியா 2 பேர் பாடிருக்காங்க அத. அதுல ஒண்ணு கமல்ஹாசன் அவர்களும். கமல் பாட்டுல வேற யாரு இருந்தாலும் அவரும் பாடுவாருன்ற ஒரு நம்பிக்கையில சொல்லிருக்கீங்க நீங்க. ஓகே, கமல்ஹாசன் அண்ட் உதித் நாராயண் இஸ் அப்சல்யூட்லி ரைட் ஆன்சர். கிட்டத்தட்ட 200 வருஷ ஹிஸ்டரியில இந்த குவிஸ்ல வந்து 5 கேள்விக்கு 4க்கு சொன்னது நீங்க தான் சார். வெரி குட். போட்டோ ஏதாவது எடுத்து மாட்டணும். மாட்ட வேணாம், உங்க வீட்ல வேணா மாட்டிக்கோங்க சார். அந்த கோடியை மறந்துடாதீங்க. 4 கோடி பாயிண்ட்ஸ் ஜெயிச்சிருக்கீங்க சார். ஓகே, டீம் பி யோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு போச்சு ஆபீசர்ஸ். ஓகே ஓகே, நான் உங்களை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திட்டு கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். டீமே அவங்க 5 கேள்வியில 4 கேள்விக்கு பதில் சொல்லி 4 கோடி ஜெயிச்சிருக்காங்க. நீங்க இதுக்கு 5 கோடி ஜெயிச்சாதான் இவங்களை இந்த ரவுண்ட்ல பீட் பண்ண முடியும். ஏன்னா அடுத்த ரவுண்ட் இன்னும் கஷ்டம். ரேபிட் ஃபயர். ரேபிட் ஃபயர் தெரியும்ல சார்? நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டோன்னே இமீடியட்டா உங்க முன்னாடி இருக்கிற பஸ்ஸர் அமுக்கணும். எங்க பஸ்ஸர் தருவீங்களே, இதான் எல்லாருமே பண்ணுவாங்க. ஏன்னா எங்க பஸ்ஸர் வாங்க வசதி இல்லைங்கிறனால டேபிள்ல தட்டணும். எப்படி தட்டுவீங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு எப்படி தட்டுவீங்க சொல்லுங்க, காட்டுங்க. அப்படி நல்லா தட்டினா தானே உங்களுக்கு சட்டசபையில் இடம் கிடைக்கும். ஓகே சார், சூப்பர் சார். பீகார்ல சேர்த்து விட்டுறவங்கள. ஓகே, டீம் ஏ உங்களுக்கான முதல் கொஸ்டின். சடகோபன் ரமேஷ் கிரிக்கெட் பிளேயர் நடிச்ச ஏதாவது 2 தமிழ் படம் பேர் சொல்லுங்க. சடகோபன் ரமேஷ் கிரிக்கெட் பிளேயர் நடிச்ச ஏதாவது 2 தமிழ் படம். முதல் கொஸ்டின் டீம் ஏ உங்களுக்கு. மேடம், வந்ததுல இருந்து யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கோ வந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. ஏதாவது கஷ்டமா क्वेश्चन கேட்காதீங்க. சரி, ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க. சடகோபன் ரமேஷ் நடிச்சது. சன் டிவில நிறைய வாட்டி போட்டிருக்காங்க அந்த படம். என்ன சார் நீங்க தட்டிருக்கீங்க? என்ன சொல்லுங்க சார்? சந்தோஷ் சுப்ரமணியம். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷ் சுப்ரமணியம். சடகோபன் ரமேஷ் நடிச்சார். வேற இன்னொரு படம் சொல்லுங்க. நான் 2 தானே கேட்டேன் ஃபர்ஸ்ட். இல்ல, எங்களுக்கு ஒன்னு தான் தெரியும். பேராசை கிடையாது, பாதி கிடைச்சா போதும். அதுக்கு ஒரு 15,000 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இன்னொரு படம் வந்து பட்டாப்பட்டி 50-50. ஓகேவா? அது போட்டா போட்டின்னு அதுக்கப்புறம் மாத்தினாங்க. அது என்ன பேர்ல ரிலீஸ் ஆச்சுன்னு அவருக்கே தெரியாது இன்ஃபேக்ட். ஓகேவா? சோ அந்த क्वेश्चनக்கு நீங்க சொல்ல சார். இதுதான் 2 படம். 2வது क्वेश्चन ஜெனரல் நாலேஜ். ஓகே, ஜெனரல் ரொம்ப கஷ்டம். ஏசியால எந்த பக்கத்துல இந்தியா இருக்கு? ஏசியாவுல கீழ் பக்கத்துல இருக்கா? கீழ் பக்கத்துல இருக்கா? மேடம் நீங்க எந்த ஊரு? இல்ல வேணா நீங்க சொல்லாதீங்க மேடம். உங்க பேர் பரீட்சையில பிட் மாதிரி ஏதோ சொல்றாங்களே. ஜானகி மேடம் இந்தியா கீழ் பக்கத்துல இருக்குன்னு இருக்காங்க. நீங்க இந்தியா சொல்லுங்க. வந்து தென் பக்கம், சதர்ன் சைடு. ஓகே, அது எப்படி சொல்லுவாங்க? கரெக்ட் தான். அதுக்கு ஒரு டேர்ம் சொல்லுங்க. இந்தியா இஸ் a சவுத் ஏசியன் கண்ட்ரி, நார்த் ஈஸ்டர்ன் கண்ட்ரி. அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க? சவுத் ஏசியன் கண்ட்ரி. ஷூரா? நானே சொல்லிட்டேன் ஆன்சர். இப்பெல்லாம் ஜெயிக்க வச்சாதான் உண்டு போல சார். உங்களை தமிழ்ல கீழ் பக்கம்னா சவுத் தானே? கீழ் பக்கம்னா சவுத் அப்படின்றது வந்து ரொம்ப கண்ட்ராவியா இருந்தது மேடம். நீங்க தெரியலனா கூட தெரியலன்றீங்க. ஆனா இப்பெல்லாம் சொல்லிடாதீங்க. உங்களுக்கான 3வது கேள்வி சார். மைக்ரோமேக்ஸ் போன் இருக்குல்ல? ஆமா. அதோட ஓனர் யாரு? என் பக்கத்து சீட்ல இருக்கிறவர் அதான் வச்சிருக்காரு. அவர் தான் ஓனர்ன்றாதீங்க. மேடம் நீங்க இதுக்கப்புறம் வாயை திறக்க வேணாம். உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு கேள்விக்கு நீங்க அமைதியா இருந்தாலே 50 பாயிண்ட்ஸ். சொல்லுங்க. மைக்ரோவேவ் ஓவன் கண்டுபிடிச்சாரு அவர்தான். என்ன சார்? மைக்ரோவேவ் உங்க டீமுக்கே சேர்த்து என்னடா இப்படி ஒரு டீம் பஞ்சு மிட்டாய் தான் இந்த டீமுக்கு கொண்டு வந்தான். ஓனரோட ஒய்ஃப் பேர் தெரியும், ஆனா ஓனர் பேர் தெரியாதா? ஓனர் பேர் தெரியாது. ரொம்ப நல்ல பிரில்லியன்ட் கைஸ். நீங்க சொல்லுங்க சார். எனக்கு தெரியாது. ஓனரோட பேர் தெரியும். அவர் பேரு தான் தெரியும். ஓகே தம்பி, பார்க்க வந்த ஆடியன்ஸ் உனக்கு தெரியுமாடா?
ஒய்ஃப் பேர் தான் தெரியும். அசின் பேர் தெரியும், அவங்க புருஷன் பேர் தெரியாது. ஒரு தொழிலதிபர் அசின் தான் சார். அசினோட ஹஸ்பண்டா? அசினோட ஹஸ்பண்ட். அசின் ஹஸ்பண்ட் தெரியும், பேர் தெரியாது. பேர் தெரியாது. நல்லது சார். ராகுல் சர்மா அவர் பேர். ஓகேங்களா? ராகுல் சர்மா மேடம். இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, எனக்கு எதுக்கு சொல்றீங்களா? ஓகே மேடம். ராகுல் டிராவிட் யார் தெரியுமா? கிரிக்கெட் பிளேயரா? அப்பா பிளேயரா? அப்படி அவர் ரிட்டையர் ஆகி 20 வருஷம் கழிச்சே அவர் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்க. வைஃப் பேர் சொன்னதுக்கு ஏதாவது உண்டா? இருக்கு, அவர்கிட்ட உண்டு, மாட்டி விடுறேன். ஓகே, உங்களுக்கான 4வது கேள்வி. பரமபதம் இருக்குல்ல விளையாட்டு, அது என்னைக்கு நைட்டு விளையாடுவாங்க? எங்க வீட்ல இருந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நைட்டு. அன்னைக்கு நைட்டு நிறைய விளையாடுவீங்க போல இது. நிறைய விளையாடி இருக்கு. முன்னாடி விளையாடி இருக்கீங்க. யார் உங்க கொலிக்கு விளையாடுறது? கொலிக்கா? முன்னாடி இந்த சுனில் தான். அவர் கூட தான் சின்ன வயசுல விளையாடி இருக்கீங்களா? ஓகே சார், இந்த கேள்விக்குலாம் உங்களுக்கு பாயிண்டே கொடுக்க கூடாது, இருந்தாலும் தொடர்ந்து தொலைக்கிறேன். ஓகே, பாயிண்ட் போயிடுச்சு. ஓகே, இப்போ நான் பாட போற பாட்டு, ஒரு பாட்டோட லைன்ல 2 லைன் சொல்லுவேன். அதான் லாஸ்ட் கொஸ்டின் இது உங்களுக்கு. அது என்ன பாட்டுல வர லைன் சொல்லணும். கற்பு என்பது பிற்போக்கு அல்ல, கவசம் என்றே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு முற்போக்கான லைன். ஆனா அந்த பாட்டு ஃபுல்லா பிற்போக்கா தான் இருக்கும். கருப்பு பாடுறா இந்த மனுஷனை, 70 வயசுக்கு பாடுற பாட்டா இது. சூப்பர் சார், சொல்லுங்க. கரெக்ட், கரெக்டா இளையராஜா பாட்டு. அவள்தான் முடிஞ்சது. எங்க அன்னைக்கு வாய்ப்பு கிடைக்குமா? உங்க அன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கும். சொல்லுங்க. செந்தமிழ்நாட்டு தமிழ் என்ற பாட்டு. அது இளையராஜா. பாத்தீங்களா, அவுட் நீங்க, எல்லாத்துக்கும் அவுட். அவரோட சிஷ்யன் தானே இளையராஜா சிஷ்யன் ஏஆர் ரஹ்மான். என்ன சார் இப்ப இல்லாம ஒரு 50 பாயிண்ட் வேணா நான் சொல்லுங்க, நான் என் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறேன். ஆனா இப்ப எல்லாம் பாயிண்ட் வாங்கணும்னு பாக்காதீங்க. எங்க அன்னைக்கு என்ன பாயிண்ட் கிடைச்சது உங்களுக்கு? இது வரைக்கும் 4.5 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. இந்த ஓகே, ஒரக்கடத்துல வீடு, அடுத்த ரவுண்டுக்கு வெயிட்டிங். கழிச்சு மாறக்கூடாது சார். டீம் ஏ நீங்க 2 பேரோட வந்திருக்கணும். நீங்க அவங்க எதுக்கு கூட்டு வந்தீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இதுக்கு அந்த பையனையாவது வச்சு விளையாடி இருக்கலாம் நீங்க. மேடம் எனக்கு ஜெனரலா கேக்குறேன், இப்போ வந்து டீம்ல சேர்ந்துக்குவா நானு? என்ன மேடம் தத்தகா புத்தகான்னு இல்லாம எனக்கு ஒண்ணு சொல்லுங்களேன். என்னன்னா நார்மலா இப்ப வர குவிஸ்ல இருக்கிறவங்க கிட்டலாம் சினிமா பத்தி கேசினா டப்புன்னு பதில் சொல்லிடுறாங்க. மத்த விஷயம் எல்லாம் கேட்டா அவ்வளவு சொல்ல. நீங்க என்னெல்லாம் படிப்பீங்க? நீங்க என்ன விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுவீங்க? சொல்லுங்க, சும்மா ஜாலியா சொல்லுங்க. அவங்க பசங்களோட புக் படிப்பாங்க. என்ன எல்கேஜி யூகேஜி புக் எதுவுமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது இல்ல. எதுக்கு ரிஸ்க்? வீட்ல சீரியல் பாப்பீங்களா? அதுவும் பண்றது இல்ல. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. நல்லா சாப்பிட்டு தூங்குவேன். ஓகே. இப்போ இன்னைக்கு நம்ம நாட்டுல ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. என்னது அது? இன்னைக்கு நம்ம இந்தியா நாட்டுக்கு ஒரு முக்கியமான நாள். இந்தியாவோட ஆனிவர்சரின்றாதீங்க, வெட்டிங் டே அப்படின்றாதீங்க. உங்களோட உட்கார்ந்து பேசுறதே பெரிய இது இல்ல. ஐயோ இந்தியாக்குங்க, உங்களுக்கு இல்லங்க. இந்தியாலே நீங்க தானங்க ஃபேமஸ். ஐயோ இதுக்கு எத்தனை கோடி? இதுக்கு எத்தனை கோடி? தெருக்கோடி தான். இன்னும் 10 நிமிஷத்துல இறக்கி விட்டுறேன், போய் அங்க போய் உட்காந்துக்கோங்க. நல்ல பிரில்லியன்ட் டீமோட விளையாடுறதுனால தான் இது இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ். நீங்க என்ன சார் மியூசிக் போடுறீங்க? அந்த கேள்விக்கான பதில் எங்களுக்கு தெரியும். இல்ல நீங்க சொல்லியே தேவை. என்ன கேள்வி? இந்தியால என்ன முக்கியமா? இது கூட தெரியலனா உங்களுக்கு ஏஜிஎஃப்ஸ்ல நானே ரெசிக்னேஷன் வாங்கி வைப்பேன். ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி தான் வந்தோம். ஓ அப்படியா சார்? நல்ல பிரில்லியன்ட் சார். இருங்க ஒரு நிமிஷம்.